திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இது அழியலாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிக்க முதல்ல. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா அந்த ஆளுங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன் எவனையும் சொல்கிறானோ அவங்க ஆளை காணும். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விளாவரியாக பேசுறது வெறும் சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி நான் முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமாக அது. அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் வந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னாம பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இவன் அதில் அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னே அதில் பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்குண்டா 5000 போட்டு விட்டான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதோட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு.